பசுமையை தந்த பொக்கிஷம். காலை நேரம். பறவைகள் பாட காடு மெதுவாக விழித்துக் கொண்டது. யானைக்குட்டி சிக்கு பசுமையான காட்டுப்பாதையில் ஆர்வமாக நடந்து வந்தான். அணில் பூஜி கிளையிலிருந்து கிளைக்கு தாவி சந்தோஷமாக ஓடியாள். அமைதியான ஆமை பண்டி மெதுவாக நடந்து நண்பர்களை கவனித்தான். அப்போது பூஜிக்கு மரவேரின் கீழ் ஒளிரும் பழைய வரைபடம் கிடைத்தது. சிக்கு, பூஜி, பண்டி மூவரும் ஆச்சரியமாக அந்த வரைபடத்தை சுற்றி நின்றார்கள். வரைபடத்தில் ரகசிய சின்னங்களுடன் ஒரு மறைந்த காட்டுப்பாதை தெரிந்தது. நண்பர்கள் மூவரும் பொக்கிஷ தேடல் சாகசத்தை தைரியமாக தொடங்கினார்கள். அடர்ந்த புதர்கள் அவர்களின் வழியை அடைத்துக் கொண்டிருந்தன. சிக்கு தன் பலத்தால் புதர்களை மெதுவாக விலக்கி வழி செய்தான். திடீரென முன்னால் ஆழமான சேறுகுழி தோன்றியது. சிக்கு அனைவரும் நடக்க பாதுகாப்பான பாதையை உருவாக்கினான். பிறகு வேகமாக ஓடும் பெரிய ஆறு அவர்களை நிறுத்தியது. பண்டி சிந்தித்து ஆற்றை பாதுகாப்பாக கடக்கும் வழியை கூறினான். பூஜி மகிழ்ச்சியுடன் கற்கள் மேல் தாவி மற்றவர்களுக்கு உதவினாள். ஒற்றுமையால் நண்பர்கள் மூவரும் ஆற்றை பாதுகாப்பாக கடந்தனர். இருண்ட குகை அருகே சென்றதும் வரைபடம் மேலும் பிரகாசித்தது. குகைக்குள் ஒளிரும் மந்திர விதைகள் நிறைந்திருந்தன. நண்பர்கள் அந்த விதைகளை காடு முழுவதும் அன்புடன் நட்டனர். காடு பசுமையாக மலர்ந்தது. இயற்கையே உண்மையான பொக்கிஷம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சுட்டி ஸ்டோரிஸ் 3D சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற நிறைய கதைகளுக்கு நம்ம சுட்டி ஸ்டோரிஸ் 3D சேனலுக்கு லைக்ஸ் போடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி.